15 கிலோ வெயிட் லாஸ் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்த ரெசிபிஸ் எல்லாம் நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா. அதுல வந்து முக்கியமான ரெசிபினா இந்த ரவை களிங்க. நம்மளோட சிக்னேச்சர் ரெசிபினே சொல்லலாம். இந்த ரவை களி அவ்வளோ சத்தானதுங்க. ஆனா டேஸ்ட்டுமே செம்மையா இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா. இது வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வந்து வெள்ளை ரவை தாங்க எடுத்திருக்கேன். இந்த வெள்ளை ரவை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மைதாவா கோதுமையான்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கேன். இது வந்து கோதுமையில இருந்து வர்ற ஒரு பகுதி தான். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி பண்ணணும்னா, ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியில வந்து இந்த சின்ன கப் அளவுக்கு ரவையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அடுப்புல வச்சு நம்ம கிண்டிட்டே இருக்கணும், கட்டிப்படாம. இந்த மாதிரி களி மாதிரி வருங்க. அவ்வளவுதான். ஒரு அழகுக்காக இந்த மாதிரி ஒரு கிண்ணத்துல ஷேப் மாதிரி வந்து பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது காரக்குழம்பு, சாம்பார், சட்னி அப்படின்னு எல்லாத்து கூட மீன் குழம்பு, கறி குழம்பு எல்லாத்து கூட ரைஸுக்கு ஈக்குவலான டேஸ்ட்ல சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ டேஸ்டியான ரெசிபி. இந்த ரெசிபிஸ் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. இன்னைக்கு கரெக்டான ரேஷியோல ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.